1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஆண்டவர் செய்ய சொன்னதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், எதெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில எதை அனுபவித்தாலும் சரி, நீ நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், புசிக்கலாம், நல்ல ஆகாரத்தை வச்சிருக்கலாம், இல்லது உனக்குள்ள அநேக கொண்டாட்டங்கள், மகிழ்ச்சியான காரியங்கள் எதெல்லாம் உனக்கு தோணுதோ அதெல்லாம் தேவனுக்கு மகிமையா இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இந்த வாலிப பசங்க நம்மள இருக்கணும், செல்போனா இருந்தாலும் சரி, இந்த செல்போன் பயன்படுத்தி உனக்கு இது மகிழ்ச்சி தருதுன்னா இது தேவனுக்கு மகிமைப்படுத்ததான் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆயத்தப்படுதல், அதுதான் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை ஆண்டவர் தருவார். செல்போனை பயன்படுத்துறோம், நேரத்தை கொடுக்கிறோம், ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆண்டவரோட உட்கார்ந்து அமர்ந்து தியானிக்க கொடுக்கிறோமா? இல்லையே. அப்ப நீங்க எதை செய்தாலும், எது உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் அது தேவனுக்கு மகிமையா இருக்கணுமே தவிர உங்களுடைய சரீரத்துக்கு மட்டும் அந்த மகிழ்ச்சி அழிச்சு அந்த மகிழ்ச்சி தேவனை துக்கப்படுத்துற காரியமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம செய்யும் பொழுது ஜெயமோ கர்த்தரால் வரும்.